எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய வாகனம் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையம் வந்தடைந்திருக்கின்றது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருந்தார். ஆனால் சரியாக திருச்சியிலிருந்து சுமார் காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு பெரம்பலூர் வழியாக திருச்சி வந்தடைந்து திருச்சியிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய வாகனம் சென்று கொண்டிருந்தது. சரியாக தஞ்சாவூருக்கு 22 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய வாகனம் யூட்டன் அடித்து திடீரென்று திருச்சியை நோக்கி புறப்பட்டது. திருச்சியில் இருந்து மீண்டும் இடதுபுறமாக திரும்பி தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையம் அவர் வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல அவர் வந்தடைந்து அவர் தன்னுடைய காரில் இருந்து இறங்கி தற்பொழுது காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் மீது சுமார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காலை 11 மணிக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்ததில் இருந்து திருச்சி வந்தடையும் வரை ஏராளமான இடங்கள்ல திமுக தொண்டர்கள் முதலமைச்சர் விஜயனுடைய உருவங்களை எரிப்பது, உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய வண்டிக்கு முன்பாக விழுந்து அவரை கைது செய்யக்கூடாது என போராட்டங்களில் ஈடுபடுவது என பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பல சுங்கச்சாவடிகள்ல போராட்டங்கள், அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களை திமுக நிர்வாகிகளை அப்புறப்படுத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில இன்னும் அரை மணி நேரத்தில் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் அவர் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தற்பொழுது அவர் வந்திருக்கிறார். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் வந்து தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார். இங்குதான் அவருடைய விசாரணை இருக்கும் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், அங்கு மக்கள் கூட்டம், அதாவது தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் ஏராளமான மக்கள் திமுக நிர்வாகிகள் கூடியிருந்ததன் காரணமாக அங்கு சென்றால் ஏதேனும் பதற்றமான சூழல் உருவாகும் என்று காவல்துறையினர் எண்ணியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் கிட்டத்தட்ட தஞ்சாவூருடைய கடந்து செல்லக்கூடிய பகுதி, தஞ்சாவூர் தொட்டு அடுத்து ஒரு 3-4 கிலோமீட்டரிலே இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் காவல் நிலையமானது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது விசாரணைக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்திற்குள்ளே தற்பொழுது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். வெளியே அந்த காவல் நிலையத்திற்கு வெளியே ஏராளமான திமுக தொண்டர்கள் அவரை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், அவரை கைது செய்வதற்கான காரணம் என்ன, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, இதுதான் பிரச்சனையா என்று பல கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதும் கூட அந்த காவல் நிலையத்தை நோக்கி கோஷங்களை எழுப்பி தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து திமுகவினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.